அடேய், நம்மகிட்ட இருந்த சுகர் கிளைடருக்கு 2 குட்டி பிறந்திருக்கு. அது நமக்கே தெரியாம இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிருந்து இப்போ குட்டி வெளியே விளையாட ஆரம்பிச்சிருக்கு. வாங்க காட்டுறேன். வணக்கம் நண்பர்களே, இது நம்ம எம்ஜி ஃபெதர்ஸில் இருக்கிற சுகர் கிளைடரு. நம்மக்கிட்ட கொண்டு வச்சதில் இருந்து இப்போ நல்லாவே நம்மக்கிட்ட செட்டில் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது கர்ப்பமாக இருந்ததா குட்டி போட்டிருக்கான்னு நமக்கு சுத்தமாக தெரியலை. நம்ம கவனிக்கிற நேரத்தில் பெரும்பாலும் குட்டி அம்மாவோட பவுச்சுக்குள்ளேயே இருந்திருக்கும். இப்போ பாருங்க, குட்டி வெளியே நடக்குது, ஓடுது, விளையாடுது. அப்போ தான் நமக்கு தெரிஞ்சுது, அட நம்ம சுகர் கிளைடருக்கு குட்டி பிறந்திருக்க. சுகர் கிளைடருக்கு ப்ரீடிங் காலத்தில் அமைதியான சூழல், நல்ல உணவு, சுத்தமான இடம், அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறைவாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் குட்டி இருப்பதே தெரிய வந்த பிறகு தேவையில்லாமல் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. தூரத்தில் இருந்தால் நம்ம அதை கவனிச்சுக்கணும். இப்போ இந்த குட்டியோட க்யூட்டான மூமெண்ட்ஸை பாருங்கள். அம்மா விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கு. நம்மக்கிட்ட இருந்த சுகர் கிளைடர் இப்போ 3 பேராக குடும்பமாக மாறிடுச்சு. இதுதான் பறவைகள் மற்றும் எக்ஸாட்டிக் பெட்ஸ் வளர்ப்பில் கிடைக்கிற அழகான சர்ப்ரைஸ். நாம் எதிர்பார்க்காம நடக்கிற ஒரு குட்டி பிறப்பு ஒரு ப்ரீடருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம். இந்த குட்டி எப்படி வளருது, அடுத்து என்ன மாற்றம் வருது என்பதை நம்ம தொடர்ந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காட்டுறோம். அதுக்கு நீங்கள் எம்ஜி ஃபெதர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய க்யூட்டான பெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம கூட இணைஞ்சிருங்க. இந்த குட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் ஒரு ரெட் ஹார்ட்டை போடுங்க. எம்ஜி ஃபெதர்ஸ் உயிர்களை வளர்ப்பது மட்டும் இல்லைங்க, அவங்களோட ஒவ்வொரு புதிய சந்தோஷத்தையும் உங்களோட பகிர்கிறோம். நன்றி, வணக்கமுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி.